chief guest and guest speaker, Dr. Soma Valliyappan, to the dais. Whatever you want, do it in the right direction. And that was a story which kept inspiring me for lot many days. And that is probably is one of the topics he's going to touch on, emotional intelligence today. The public speaker with 100 talks and awarded a PhD on emotional intelligence from Madras University. Happy to present a trainer, a coach, author, keynote speaker, motivation consultant, and also management consultant. We'll hear more from our much coveted speaker, Dr. Soma Valliyappan. Over to him. Thank you. Very good evening, President, Secretary, other office bearers of this very special club. Good evening. I am sure that all of you have seen the poster and noticed the title that we have given. That's incidentally the title of the book also. Idliyaga Irungal. Be like an idli, which is a translation, near about translation of that book title. This book got published in the year 2006. That time we had this name. Now recently we have changed it to Emotion Intelligence. The book's name is Emotion Intelligence. The subtitle is Idliyaga Irungal. How many of you are, I should not ask this question, but naturally I have to begin somewhere. We all are intelligent. That much we are sure that we are all, otherwise we will not be sitting here. We all are intelligent. So how many of you are the class toppers? How many of you really, now nobody is going to put you back the starting point. So how many of you really class toppers? You were the class toppers, sir. In the class, sir? 10th class topper, sir. பேக் பெஞ்ச் அது கேட்கல, கிளாஸ் டாப்பர் கேட்குறோம். +1 ரெண்டுலையும் கிளாஸ் டாப்பர். ஓகே, ஆமாம். ஸோ 2 பேர் தான் கிளாஸ் டாப்பர். அப்போ 21 பேர் கிளாஸ் டாப்பர் இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். அப்போது கிளாஸ் டாப்பருங்கிறது அந்த சப்ஜெக்டில் மார்க் வாங்குறது. அப்போது சப்ஜெக்டில் மார்க் வாங்கினா தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுங்கிறது தான் இந்த சப்ஜெக்டோட கோர். ஒருத்தர் வெறுமனே பெரிய ஒரு மெமரைஸ் பண்ண வேண்டியவரா, புக் வாமா, கிளாஸ் டாப்பரா, ஒரு ரேங்க் ஹோல்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சப்ஜெக்டு ரொம்ப ரிலேட்டிவ்லி நியூ டாபிக். இது ஒரு 1980s கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், எமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பிள்ளைங்க வந்திருக்கு, இவங்களை நம்ம ஐக்யூவில் ரொம்ப டாப்பராக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஜிஆர்இ, ஜிமேட் எல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். எங்கே போனாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் இங்கிலீஷு, லாஜிக்கு, மேத்தமேட்டிக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் செக் பண்ணுவாங்க. நீங்கள் யூ கேன் ஜாயின் எனி குட் பொசிஷன். நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், நீங்கள் எக்கானமிஸ்ட் ஆகலாம், என்ன வேணால் ஆகிடலாம் இதெல்லாம் பண்ணி. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் சித்தார்த் கஃபே காஃபி டே ஓனர், மகேந்திர சிங் தோனி, இவங்க 2 பேரில் யார் ரொம்ப படித்தவங்க? ரொம்ப படித்தவர் கஃபே காஃபி டே சித்தார்த். யார் பெரிய ஹை சொசைட்டியில் பிரமாதமாக மூவ் ஆனது? சித்தார்த். சித்தார்த் எங்கே இருக்காரு? இல்லை. அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணார். பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் இருந்தது. அது மாதிரி நீங்கள் லைஃப்பில் ரொம்ப யோசிச்சு பார்த்தா, ஸோ யாரோ டீச்சர்லாம் பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம். அவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா, அவங்க பொசிஷன்லேயே இல்லை, இன்னமும் பொசிஷன் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்கள யாருமே கண்டுக்கல. அப்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறவருக்கே டீச் பண்ணுற லெவலுக்கு பெரிய ஆளாக இருந்தவர் என்ன லேக்கிங்னால அவர் ஒரு பொசிஷனுக்கு வரல. ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் நல்லா படித்து பிரமாதமாக இருந்தவங்க ஏன் சில பேர் ஐஐடியில் இவ்வளோ அதிகமான தற்கொலைகள் இருக்கு? ஏன்னா தே சப்போஸ் டு பி வெரி இன்டெலிஜென்ட். ஏன் அங்கே ரொம்ப தற்கொலைகள் இருக்குது? அப்போது இதை பார்க்குற போது தான் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. அந்த ஸ்டடி ஒரு ஒரு ஐக்யூனுடைய பீக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிஆர்இ, ஜிமேட்டில் ரேங்க் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 25 years பிஃபோர், ஹூ ஆர் த டாப்பர்ஸ் ஆஃப் ஜிஆர்இ, ஜிமேட்?
அப்போ அவங்க பார்த்தபோது they could get hold of some names, ஒரு list. 25 years before they were toppers, where are they today? As expected, some of them were in very good positions. Some of them, not all of them. அப்போ out of 25, why only some of them are in good positions? Where are the other people? Some of them were in jail. Some of them had ended their life themselves. சில பேர் சொசைட்டியில் ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய டாப்பராக இருந்தவங்க என்னடா இப்படி ஆகிட்டாங்க லைஃப்லன்னா ஆவாங்க. அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த ஐக்கியூவாக இருக்கிறவங்க எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட மாட்டாங்க. ஷால் வி க்ளோஸ் த ஸ்டடி? நோ. அப்போ என்ன சொல்ல வரீங்க, ரொம்ப படிக்காத முட்டாளெல்லாம் புத்திசாலின்னு சொல்ல வரீங்களா? லெட் அஸ் ஹேவ் தட் ஆல்சோ அண்டர்ஸ்டுட். அப்போது ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், கேன் யூ டேக் சிமிலர் இயர் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் and let us see where are they? As feared, as expected, they could not reach everyone. But interestingly, some of them were in very good positions in society, not in corporate ladder, not just by money standards. அப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனால் கூட ஒரு சமுதாயத்தில் பெரிய ஆளாக வர முடியுமா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எஜுகேஷன், பெஸ்ட் எஜுகேஷன் இன் கோட் current method of education is not necessarily leading to success in life, in quote life, all comprehensive, all inclusive, lifeல aspectsல பணம் மட்டும் இல்லை, பொசிஷன் மட்டும் இல்லை, எல்லாம் சேர்ந்து. அப்போ சில பேர் படிச்சிருந்தும் சக்ஸஸாக இருக்காங்க, சில பேர் படிக்காமலே இது மாதிரி இருக்கிற போது இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள்னா இந்த சர்க்கிள் ஹைலி இன்டெலிஜென்ட், இந்த சர்க்கிள் இன்டெலிஜென்ஸ் இல்லை. இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ். ரெண்டும் ஓவர்லேப் ஆகிற அந்த போர்ஷன், அந்த பை, அவங்க தான் படிச்சிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, படிக்காமலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இவங்க தான். இப்போ அவங்களுக்கு என்ன காமனாக இருக்குது, வாட்ஸ் த டிஃபரன்ஸ்ன்னு பார்த்த போது தான் தே கேம் அவுட் வித் சம்திங் கால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். யார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஈக்யூவில் ரொம்ப ஹையாக இருக்காங்களோ அவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈக்யூவில் வி ஆர் டாப்பர்ஸ். தெர் இஸ் நோ மெஷர், தேர் இஸ் நோ சர்டிஃபிகேட், பட் ஏதோ சம்திங் இஸ் பிளேயிங். இல்லைன்னா நம்மளால் இங்கே வந்திருக்க முடியாது. இதுதான் அவங்க ஸ்டடியில் அவங்க சொன்ன ஒரு அடையாளம். ஹார்வர்ட் கார்னர்னு ஒருத்தர், ஹி பிரசன்ட் எ பேப்பர் இன் 1980s. அவர் என்ன சொன்னார், இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக். அது வரைக்கும் அதான் நினச்சிட்டு இருந்தாங்க, அதுதான் இன்னமும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னமும் பல பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொன்னது தான் இன்டெலிஜென்ஸ்னால் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ நான் சொல்கிற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை இளையராஜா பாஸ் பண்ணுவாரா? இளையராஜாக்கு ஏற்கனவே நிறைய டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க பாவம், நம்ம ஒரு டெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, வச்சா ஃபெயில் ஆகிடுவார். அவர் ஏஆர் ரஹ்மானும் ஃபெயில் ஆகிடுவார். நீங்கள் நான் முத்துக்குமார் ஃபெயில் ஆவார், ஃபெயில் ஆக வேண்டியவங்க பாக்கி இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சிங்கன்னா தோனி ஃபெயில் ஆகிடுவார். நீங்கள் லைஃப்பில் மோடி ஃபெயில் ஆவார். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் நம்ம நீங்கள் நினைக்கிற பல பேரால் சென்னை சில்க்ஸ் ஓனர் ஃபெயில் ஆகிடுவார், ராமராஜ் காட்டனும் ஃபெயில் ஆகிடுவார். அப்போது ஐக்யூங்கிறதுக்கும் லைஃப் சக்ஸஸுக்கும் லைஃப்பில் பெருசாக வர்றதுக்கும் ஒன்றும் கனெக்ட் இல்லை. இப்போ அவங்க சொன்னது மியூசிக்கில் ஒரு ஆள் பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், மியூசிக் இன்டெலிஜென்ஸ். வெர்பல், வேர்டு ஸ்மார்ட் பீப்புள், இப்போ கம்பர், திருவள்ளுவர், ஷேக்ஸ்பியர், வைரமுத்து, யார் வேணால் சொல்லலாம். வேர்ட் ஸ்மார்ட், மியூசிக் இன்டெலிஜென்ஸ், வேற என்ன இருக்குன்னா ஐ எம் லீவிங் இட் யூ நவ். There are 7. He started off saying 7, he made it finally into 8. Spatial, Vasco da Gama Mari, those who are very comfortable with images, drawings, arrangements, layouts, இது மாதிரி அது ஒரு டைப் ஆஃப். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே யாரோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ, தே ஹூ ஆர் கம்ஃபர்டபுள் வித், எனக்கெல்லாம் எதையுமே ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராமாக போட்டால் ஒரு ஐ ஆம் நோன் அஸ் அ பிக் பிக்சர் மேன். எங்கள் கம்பெனி சேர்மன் எனக்கு ஒரு வாட்டியும் சொல்லி. ஸ்பேஷியல், அதற்கு பிறகு கினஸ்தட்டிக். அப்படின்னா 4 போகுது. ஒரு ஆக்ரோபேட் குதிச்சு அப்படி நிற்கிறாரு, ஒரு டைவர் உள்ளே போகிறார், ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வரல, ஒரு வெல்டர் பிரமாதமாக வெல்ட் பண்ணுறாரு, பூ கட்டுறாங்க. Those who are able to use their body very intelligently, kinesthetic intelligence, sports people, dancers, பரதநாட்டியம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ எத்தனை ஆச்சு? மியூசிக், வேர்டு,
கினஸ்தெட்டிக் சொல்லுங்க, ஆடிட்டரி இல்லை, இருக்கலாம். அது எல்லாம் மியூசிக்லேயே வந்துடுது. நமக்கு மியூசிக் தெரியலனா கூட சில பேரால நல்லா நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். என்னங்க? ஃபுட்டு நல்லா குக் பண்ணுறாங்க, சேர்த்துக்கலாம், நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம அதாவது இஸ் நாட் எண்ட் ஆல், he just showed a way that how different types of இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நேட்டிவ் இன்டெலிஜென்ஸுங்கிறது இருக்குது. எனக்கு ஏனோ தெரியல, திடீர்னு அது ஒன்று ஞாபகம் வர மாட்டாங்க. லாஸ்ட் ரெண்டு அவர் சொன்னது வந்து அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட பிகினிங். ஒன்று வந்து இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் somebody who has an idea about self and is able to manage self. Interpersonal intelligence is somebody who is capable of having good relationship, understand people well, move well with people, and make something out of any relationship the way he wants, not necessarily extracting. அப்போ some people are very comfortable with people. சில பேருக்கு பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, அவங்களால மற்றவங்களோட கொஞ்சம் நேரம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஒரு டாக்ஸியில் வந்து இறங்கினாலே சண்டையோட தான் இறங்குவாங்க அந்த கேப் டிரைவரோட. அப்புறம் வீட்டிலேருந்து உள்ளே வந்து ஓடி வந்து சமாதானம் பண்ணுவாங்க, விட்டுருங்க அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காருன்னு சொல்லி. சில பேர் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. உடனே சம் பீப்புள் வெரி கம்ஃபர்டபுள், யாரை பார்த்தோன்னா ஸ்மைல் பண்ணுவாங்க, அவங்களோட பேசுவாங்க, கை நீட்டிடுவாங்க. இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறேன், அது பெரிய சப்ஜெக்ட்டு. ஜஸ்ட் ஐ எம் இன்ட்ரடியூசிங் தி சப்ஜெக்ட், நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போது இந்த இதில் இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் இருக்கிறவங்க ரெண்டும் சேர்ந்தா கம்பைண்டாக EQ. ஒருத்தருடைய லைஃப்பில் பல என்ட்ரி பாயிண்ட்டுக்கு காரணமாக இருக்குது அவங்களுடைய IQ. நீ ஜாப் கிடைச்சிரும் போயிடுவீங்க, கேன் யூ சஸ்டெயின், கேன் யூ மேனேஜ் அதர்ஸ், கேன் யூ மூவ் அப், கேன் யூ பிகம் அ ரியல் லீடர். நீங்கள் இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டட் ஆஃப் அட் வேர் சம் ஷாப், ended up where in the along with the world leaders. அப்போ அந்த ஜேர்னியில் எவ்வளோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ப்ளே பண்ணியிருக்கணும். அங்கே எஜுகேஷனே இல்லை. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது, இது மாதிரி. இதில் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸு EQவில் காரணமாக இருக்கிறதுல ரெண்டு ப்ராடு ஸ்பெக்ட்ரம் சொல்கிறாங்க EQவுக்கு. இப்போ அந்த பழசை நம்ம விட்டுருவோம், இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் விட்டுட்டா இங்கே வந்துட்டா ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து மேனேஜிங் செல்ஃப், இன்னொன்று மேனேஜிங் அதர்ஸ். நம்மளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். இப்போ பல சமயங்களுடைய இந்த லைஃப் சக்ஸஸுக்கான காரணங்கள் வந்து நான் ப்ராடாக ஒரு 5-6 ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் பல தொடர்கள் எழுதியிருக்கேன், அதை பற்றி 3 புக்கு எழுதியிருக்கேன், ஒரு PhD ரிசர்ச்சும் பண்ணிட்டேன். இன்னமும் நான் ஒரு 20% தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் XLRIயில் ஒரு கோர்ஸ் வேறு அட்டன் பண்ணேன் இதுக்காக ஸ்பெஷலாக. ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் கொஞ்சம் ஃப்ராங்காக நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட்லீஸ்ட்டு மனசுக்குள்ளாரே அதை அட்மிட் பண்ணுங்க. How many of you are very good in handling disappointments? எமோஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பெக்ட் செல்ஃப் ரெகுலேஷனில் ஹேண்ட்லிங் ஐ எம் டிசப்பாயிண்டட், ஹேண்ட்லிங் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் ஏன் வந்து ஒரு பெரிய எஜுகேட்டட் பீப்புள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அன்ஏபிள் டு ஹேண்டில் டிசப்பாயின்மெண்ட். ஒரு டீச்சர் சொன்னாங்கிறதுக்காக, பாத்ரூம் கழுவு சொன்னதுக்காக ஒரு புள்ள போய் சூசைட் பண்ணிக்குமா என்ன? நாட் ஏபிள் டு ஹேண்டில் டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஹேண்ட்லிங் டிசப்பாயின்மெண்ட். இன்னொன்று வந்து ஆங்ஸைட்டி, என்ன நடக்குமோ. சம் பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். நம்ம இங்கே கோன் பனேகா க்ரோர் பற்றி மாதிரி ஒரு மில்லியனர் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் ஒரு ஆள் ஜெயிக்கிறான். அவன் லாஸ்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. யாரோ ஒரு பிரசிடென்ட் பேரை சொல்லி இதில் நாடகத்தில் நடித்தவர் யார், டிவி சீரியல்னு ஒரு 4 சாய்ஸ் கொடுக்குறான். அவனுக்கு பல ஆப்ஷன்ஸ் இன்னும் யூட்டிலைஸ் ஆகாமல் வச்சுருக்கான். அவன் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டு மாதிரி. செகண்ட்ஸ் ஓடுது, 60 செகண்டோ என்னமோ ஓடுது, 2 ஓடிடுச்சு. அவர் டூ யூ நோ த ஆன்சர்னு கேட்குறாரு. அவன் ஒரு ஸ்மைல், ஐ நோ த ஆன்சர், சொல்லுங்கன்றான். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டுங்கிறான். உனக்கு தான் தெரியுமேடா, நீ சொல்கிறா. ஓடிக்கிட்டு இருக்கு செகண்டு, 50 ஆகிடுச்சு, பேலன்ஸு 48 ஆகுது. இல்லை, ஐ வாண்ட் டு கால் மை டேட். அவங்க அப்பாவை கூப்பிட்றான். என்னடா ஆன்சர் தெரியுங்கிறான், ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுறான். அவங்க அப்பா ஃபோன் எடுக்கிறார். அவர் சொல்கிறார், யுவர் சன் இஸ் சிட்டிங் ஹியர், இஸ் ஜஸ்ட் டேக்கிங் த லாஸ்ட் கொஸ்டின். இஃப் ஹி வின்ஸ் ஹி வில் மேக் $1 million டுடே. He wants to know something from you. He wants your help.
அவர் பயந்து போய் என்னன்னு கேட்குறாரு. நோ டேட், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஐம் கோயிங் டு வின் அ பில்லியன். எப்படி போன ஃப்ரெண்டுக்கு 60 செகண்டில் இதுதான் ஹேண்ட்லிங் செல்ஃப். ஆங்ஸைட்டி இல்லாமல் இருந்தா எவ்வளவு இருந்தா அந்த செகண்ட் இன்னும் 10 செகண்ட் மிச்சம் இருக்கையில சொல்கிறான் இதான் போயாங்க. அப்போ சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க எமோஷன்ஸ்ல எவ்வளோ கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹேண்ட்லிங் எமோஷன்ஸ்ல நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங். ஆங்ஸைட்டி, அதை விட இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸுங்கிறது எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்றான்ல, அது இட் கேன் பி ஃபினான்ஷியல் லாஸ், இட் கேன் பி இன்சல்ட். நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம், சக்ஸஸ் மேலே வராமல் போகிறதுக்கு காரணம், தே கெனாட் டேக் இன்சல்ட். காத்திருத்தலே நிறைய பேருக்கு பிடிக்காது. சினிமாவுக்கு வர்றவங்களெல்லாம் சொல்லுவாங்க, அசிங்கப்பட்டு தான் மேலே வர முடியும், உன்னை கேவலப்படுத்துவாங்க. அப்போது நிறைய பேர் உதிர்ந்து ஓடிடுவாங்க, காத்திருக்கவே முடியாது அவங்களால. சின்ன இன்சல்ட் கூட தாங்க மாட்டாங்க. யார் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ். இட்ஸ் நாட் நெசசரிலி ஒன் ஹூ டேக்ஸ் அப் எவ்ரி திங். இன்சல்ட்டை எடுத்துக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கிறது இல்லை, அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். ஃபினான்ஷியல் லாஸ், ரிலேஷன், எது வேணாலும் ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ணுறவங்க தான் எமோஷ்னலி ஸ்ட்ராங். ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ண முடியாதவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, பல சமயங்களில் நம்ம விட்ட வாய்ப்புகள், ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கிட்டது, ரிலேஷன்ஷிப்பில் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ண முடியாமல் ஒரு லெவலில். இன்னொன்று வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் அடாப்டபிலிட்டி. தேர் ஆர் பீப்புள் ஹூ கேனாட் அட்ஜஸ்ட் டு எனி சேஞ்ச். டேபிளை மாற்றி போட்டால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வாக்கிங் போகிறோம் ஒரு இடத்துல, போட் கிளப்பில். நாங்கள் ரொம்ப நாள் 20 வருஷம் 25 வருஷம் நடக்கிறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும், நாங்கள் கிளாக் வைஸ்லேயே எப்பயுமே போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு ஆன்டி கிளாக் வைஸ் வந்தார்னா அவரு கூட தான் நான் திரும்பினா நடக்கலாமே தவிர, அவர் தனியாக நடந்தாலும் நடப்பார், என் கூட திரும்பி நடக்க மாட்டார். அது ஒரு சின்ன விஷயத்தில் அவருக்கு ஒரு ஈகோ இருக்குது அதில். அது அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சி. சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரவுண்டு எதுவுமே கணக்கில், நம்மளை பார்த்து நம்ம கூட ஓடியாந்துருவாங்க, லேட்டானா கூட போயிடுவாங்க. நீங்கள் அடாப்டபிலிட்டிங்கிறது ஃபுட்டில், ட்ரெஸ்ஸில், டைமிங்கில், எத்தனையோ விஷயங்களில் வி ஆர் வெரி ஸ்டான். நம்மளுடைய ஃபெயிலியருக்கான காரணங்கள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு சின்ன சின்னதாக. அல்லது வெற்றி போயிருந்தோம், ஒரு பொண்ணு வந்தா, இந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணு அவள் பேசவே மாட்டா. பல பேர் வளவளான்னு பேசுவாங்க, பேசுகிறவங்கள கேட்கவே மாட்டாங்க. முக்கியமாக அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ என்னம்மா நினைக்கிறமா, அவள் பேசவே இல்லை. ஆனால் பேசாமலே அவள் பெரிய விஐபி ஆகிட்டா. பீப்புள் ஆர் வெயிட்டிங், ஆஸ்கிங் ஃபார் அவர் ஒப்பீனியன். ஸோ நம்மளுடைய கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் இங்கே அடாப்டபிலிட்டி, மேனேஜிங் ஃபெயிலியர்ஸ், அப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன். when you are டவுன், யாராவது வந்து உங்களை தூக்கி விடணுமா, நீங்களே எந்திரிச்சிருவீங்களா? நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுற மேஜர் பார்ட்டி நம்மளாம் நினைப்போம் என்னடா இப்படி தோத்துட்டாங்களேன்னு. அவர் அடுத்த நாளே ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொல்லுவார், பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி சொல்லுவார், நாங்கள் அதை விட இது கூட வாங்கியிருக்கோம், ஐ தேங்க். நம்மளாம் எந்திரிக்கவே முடியாது. 6 மாதம் ஊரை சுற்றி எல்லாம் பேசி எல்லாம் சொல்லிட்டு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் மாறி வந்ததுன்னா நீ அந்த டிரைவ் யோசிச்சு பாருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இஃப் தே ஹவ் struggled or moved wherever they are today, it's because of their such strengths which are not taught in any school, not noted or informed by people. We are always told be good in English, maths. இதே படிச்சுட்டு வந்து அவன் ஆஃபீஸில் வந்து அவனுக்கு 2 பேரை மேனேஜ் பண்ண தெரியல, ஒரு டீமோட ஒர்க் பண்ண தெரியல, பல இடங்களில் ஃபெயில் ஆகிடுறான். நீங்கள் பாருங்கள், சில பேர் வந்து நீங்கள் கிரிக்கெட்லேயே விளையாடையிலே, சச்சின் டெண்டுல்கர் பாருங்கள், எவ்வளோ பவுல் போட்டோம், பயங்கர பவுன்சர் போட்டோம், எல்லா தப்பும் பண்ண மாதிரி குனிஞ்சிட்டே போயிடுவார். அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், மெதுவாக போய் பிச்சை சரி பண்ணிட்டு இருப்பார், நிமிந்து கூட அவனை பார்க்க மாட்டார். ஏன்? அவர் எமோஷனல் கண்ட்ரோலை வச்சுக்கிறாரு. நாட் டு கெட் ப்ரொவோக்ட். NLPயில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 4 பில்லரில் 1 வந்து பர்பஸ், அவுட்கம் திங்கிங். வாட் டு ஐ வாண்ட், ஆம் ஐ மூவிங் டுவர்ட்ஸ் இட், நத்திங் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஐ வில் நாட் கெட் டீவியேட்டட். அதுதான் பர்பஸ்ஸு, அதுதான் அவுட்கம் திங்கிங். இப்போ சச்சினுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்கம் திங்கிங். அவுட்கம் இஸ் ஐ மஸ்ட் கண்டினியூ டு பிளே, ஐ ஷுட் நாட் கெட் அவுட், ஐ ஷுட் ஸ்கோர். இது தவிர வேற என்ன அவுட்கம்? நோபடி ஷுட் yell at me, if he talks I'll give back, I want to prove somebody. இது எதுவுமே இல்லை. இது எல்லாம் அவுட் ஆஃப் வெளியில் போகிறது.
எல்லாம் செல்ஃப் சைடில் ஒரு சைடு, இன்னும் நிறைய இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இஸ் எம்பத்தி. அப்பாத்தி, எம்பத்தி, சிம்பத்தி, 3 சொல்லுவாங்க. If somebody is suffering, you have sympathy. Somebody is suffering, you are indifferent, you don't bother, you just move. Apathy. If somebody is suffering, you feel like how they feel, you are empathizing. இப்போ நீங்கள் ஒரு 5 குழந்தை ஊசி போட வந்திருக்கு, ஒரு வேக்சின். முதல் குழந்தைக்கு ஊசி போட்டோம்னா அது கத்துது. எத்தனை குழந்தை கத்தும்னு நினைக்கிறீங்க? எல்லா குழந்தையும் கத்தும். ஊசி போட்டது ஒரு குழந்தைங்க தான். தி ஹைட் ஆஃப் எம்பத்தி, இட்ஸ் நாட் ஃபியர். நீ ஒரு குழந்தை வந்தால் இன்னொரு குழந்தை அழும். நம்ம ஓவர பீரியட் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி தான் நம்ம மேலே வர்றோம். நம்ம அதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. சில பேரால் இன்னொருத்தவங்களுடைய வருத்தங்களை பொறுத்துக்க முடியும். அவங்களுக்கு புரியும், அடுத்தவருடைய சிரமம் புரியும். லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் ஆனவங்களுக்கு எம்பத்தி இருக்குது. இந்த வெறும் இன்டெலிஜென்ஸ் இருந்து வெறும் அரகன்ஸ் இருக்கிறவங்க தோக்குறதுக்கு காரணம் லேக் ஆஃப் எம்பத்தி. அகாமடேட் பண்ணிக்கிறது இல்லை, அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. இது மாதிரி இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் அதர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பில்டிங். இப்போ நம்ம புள்ள பாஸ் ஆகிட்டா நம்ம சாக்லேட் எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் கொடுக்குறோம். நம்ம பாஸ் ஆகலை, பட் வி செலிப்ரேட். அது மாதிரி நம்மளுடைய கிண்ண நம்ம உறவுகள் தவிர வேற யாருடைய வெற்றிகளை நாம் கொண்டாடுகிறோம்? யாருடைய வெற்றிகளை கொண்டாடுகிறோமோ, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் சாக்லேட் கொடுக்குறாரு, how many people care to ask அது நார்மல் டெலிவரியா, என்ன டெலிவரி, என்ன? அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் தான் மொமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத்துங்கிறாரு. நீங்கள் அப்போ யூ ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் இன்ட்ரோட்ஸ் இன் டு சம்படிஸ் ரிலேஷன்ஷிப். யூ ஆர் பில்டிங் பிரிட்ஜஸ். ஒரு இறந்து போன போது அங்கே வீட்டில் போய் உட்கார்றது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நத்திங் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஈவன் த ஃபோன். பி வித் them. இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் ஏபிள் டு பில்ட் ட்ரஸ்ட். ஐ கேன் பி ட்ரஸ்டட், ஐ ஆம் வித் யூ, ஐ லைக் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ், ஐ வில் டூ எனிதிங், அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் யுவர் சக்ஸஸ். இன்ஃபேக்ட் ஐ வில் செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ். அந்த மாதிரி பண்ணுறவங்க வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்டை இன்றைக்கு மாலை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்த, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆடிட்டர் பாலச்சந்தர் என்ற பாலாவுக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் சொல்ல விட்டு போட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் இம்பல்ஸ் கண்ட்ரோல். இம்பல்ஸ் கண்ட்ரோல்னா the tendency to act immediately. I just demonstrated it for the benefit of the audience, because as soon as you asked, I did not jump to answer. I took some time to answer by just putting the question back to you. In the impulse control successful ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கறாங்க. ஒரு அப்சர்வேஷன், ஒரு பாஸ், ஒரு ஸ்மைல் பல சமயங்கள்ல கான்வர்சேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல். பதிலே சொல்லியிருக்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். நான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் எப்போ அப்செட் ஆவேன்ங்கிறது வேற, நீங்க எப்போ அப்செட் ஆவீங்கன்னு வேற. நான் எதுக்கு கோவப்படுவேங்கிறது வேற. என்னுடைய பின்புலம், என்ன அனுபவங்கள், என்னுடைய பர்செப்ஷன், என்னுடைய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் பொறுத்து தான் நான். அப்போ நான் என்பது ரியாக்ட் பண்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. சில பேர் ஈஸியா எடுத்து நம்ம அவேர்னஸ்னா நீங்க உங்க சக்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க, எப்பெல்லாம் அப்செட் ஆயிருக்கீங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு மேஜர் டிசிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் எமோஷன்ஸ்ங்கிறத நீங்க ஒரு பின்னாடி போய் நிதானமா பார்த்து கண்டுபிடிச்சு அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை பத்தி யோசிக்கணும். நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுடைய தோல்வியில தூக்கி ஒரு டெட் பாடி மாதிரி டேபிள்ல போட்டு அதை போஸ்ட்மார்ட்டம் மாதிரி அறுத்து துண்டு துண்டாக்கி பாருங்க. ஒய் டிட் ஐ லூஸ்? வெளியில இல்ல பாடங்கள், நம்ம செயல்பாடுகள்ல இருக்குது. ரீமைண்ட் பண்ணி பாருங்க, நம்ம சக்சஸ் அதே மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ. Super. Thank you so much for those wonderful explanations. Now I request Rotarian Past President Sharat to felicitate our guest speaker.
extremely, very. I was just going through the videos on your YouTube for the last, I think 6 or 7 hours. I realized our members should not miss this evening. Retrospect to what I was thinking and what you have presented today, I've started asking myself, do I have anything like that? Can I change it? Thank you very much, sir. I have some flaws. I will try to correct it. And I hope the members around here will have something to introspect, which is the dead body, which you rightly said. Your failures can be a success in the future. Good evening, everyone.